கீழக்கரை உட்பட பல இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பெங்களூரு சிறையில் இருக்கும் பயங்கரவாதிகளின் வங்கிக் கணக்கிற்கு பணம் கைமாறிய விவகாரத்தில் இந்த ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பெங்களூரு ஹோட்டல் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையில் துப்பு துலங்கியுள்ளதால் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் 2008 தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக 2023 ஜூலையில் பெங்களூரு ஆர்டி நகர் சுல்தான் பாளையத்தில் பதுங்கியிருந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி நசீர் உட்பட 5 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்தனர். அவரிடம் 7 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள், 45 தோட்டாக்கள், 4 கையெறி குண்டுகள், குண்டுவெடிக்க பயன்படுத்தப்படும் ரிமோட் கருவி போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்பின் இந்த வழக்கு என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. என்ஐஏ நடத்திய விசாரணையில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் நசீர் பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டும் இடமாக பயன்படுத்தியிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மேலும் கொலை உட்பட பல வழக்குகளில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முஸ்லிம் கைதிகளை மூளைச்சலவை செய்து லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளாகவும் மாற்றியிருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. சிறையில் இருந்தபடியே மொபைல் ஃபோன் வாயிலாக வெளிநாட்டில் பதுங்கியிருந்த கூட்டாளி ஜுனைத்துடன் பேசி பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டியுள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. நசீர் தலைமையில் செயல்பட்டு வந்த லஷ்கர்-இ-தொய்பா கூட்டாளிகள் நாட்டின் பல பகுதிகளில் பதுங்கியிருக்கிறார்கள். இவர்கள் ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டி வருகிறார்கள். சென்னையில் உள்ள ஏடிஎம் மையத்தில் இருந்து நசீர் வங்கி கணக்கிற்கு பல லட்சம் ரூபாய் மாற்றப்பட்டுள்ளது. இது துபாயில் இருந்து கைமாறி வந்த ஹவாலா பணம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புக்கான ஆட்கள் சேர்ப்பு, நிதி திரட்டுதல், ஹவாலா பண பரிவர்த்தனை குறித்து தமிழகம் உட்பட 6 மாநிலங்கள் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று காலை 6 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரை சோதனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்தபடி பயங்கரவாதி நசீர் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்க திட்டம் தீட்டியது தொடர்பாக தமிழகம், கர்நாடகா, பஞ்சாப், குஜராத், மேற்கு வங்கம், தெலுங்கானா மாநிலங்கள் சோதனைகள் நடத்தப்பட்டது. கர்நாடகா நவீத் சையது, அகில் பிஜி, மேற்கு வங்கம் மயூர் சக்கரவர்த்தி, பஞ்சாப் நவஜோத் சிங், குஜராத் ஹர்திக் குமார், கரண்குமார், கேரளா ஜான்சன், தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பருத்திக்காரன் தெருவைச் சேர்ந்த தமிமுல் ஆஷிக், புதுத்தெருவைச் சேர்ந்த ஆல்முபீத், சென்னை மண்ணடி ஹசன் அலி ஆகியோரின் வீடுகளில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. கீழக்கரைச் சேர்ந்த தமிமுல் ஆஷிக், ஆல்முபீத் ஆகியோர் சென்னை மண்ணடி மூர் தெரு, பிடாரியார் கோவில் தெருவில் தங்கி ஹோட்டல் மற்றும் நகைக்கடையில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்கள் தங்கியுள்ள வீடுகளில் நேற்று சோதனை நடந்தது. இதில் 25 மொபைல் ஃபோன்கள், 6 மடிக்கணினிகள், 4 பென்டிரைவ்கள், வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் பயங்கரவாத செயலுக்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. பெங்களூரு மார்த் ஹல்லி அருகே புரூக் பீல்டில் உள்ள ராமேஸ்வரம் கபே என்ற ஹோட்டலில் மார்ச் 1ஆம் தேதி குண்டுவெடிப்பு நடந்தது. இது தொடர்பாக பெங்களூரு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பின் அவர் அளித்த பேட்டியில் இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மர்ம நபர் குறித்து முக்கிய ஆதாரம் கிடைத்திருக்கிறது. துப்பு துலங்கியுள்ள நிலையில் விரைவில் குற்றவாளிகள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள். தேர்தல் நெருங்குவதன் காரணமாக குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதா, தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் பெங்களூரு நகரத்தில் முதலீடு செய்ய முன்வருவதால் அதை கெடுக்கும் விதமாக குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதா என பல கோணங்களில் விசாரணை நடக்கிறது. ராமேஸ்வரம் கபே ஹோட்டலில் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் குண்டுவெடிப்பு நடத்தியிருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுகிறது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். விரைவில் குற்றவாளிகள் சிக்குவார் என்று செய்தி வட்டாரங்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.